கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது இன்று ஒரு தகவல் 13. வாங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் இருக்கக்கூடாது, அதெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறது, அதனால் பேசாமல் கேட்டுக்கிறது தான் நல்லது. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க? சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கால் முகம்லாம் கழுவணும். இன்றைக்கி நம்மளை எத்தனை பேர் இதை செய்கிறோம்? நின்று கொண்டு சாப்பிடக்கூடாது, கட்டில் மேலே உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது, படுத்து கொண்டு சாப்பிடக்கூடாது. படுத்துக்கிட்டு கூட சாப்பிடுவாங்களான்னு கேட்காதீங்க. சில பேர் அப்படியும் சாப்பிட்றது உண்டு. சாப்பிடும்போது முதல்ல இனிப்பை குடிக்கலாம். சாப்பாடு சூடாக இருக்கும்போதே சாப்பிடுங்க. நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குதோ அதை செய்யறதில்ல. அதுதான். ஒரு அம்மா கவலையோடு சொன்னாங்க, என் பையன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவ மாட்டேங்கிறான்னாங்க. அதுக்கு இன்னொரு அம்மா, அது பரவாயில்லைங்க, என் பையன் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கையை கழுவ மாட்டேங்கிறான் அப்படின்னாங்க. இது எதில் சரி பரவாயில்லன்னு எடுத்துக்கிட்டு போகிறது சொல்லுங்கள்? எதையோ ஒன்று எடுத்துக்கிறது தான். என்ன நேயர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட விமர்சனத்தை பதிவிடுங்க. நினப்பா கதைக்களம் வலையொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா. இதில் முன்னாடி நான் நன்றி சொல்ல மறந்துட்டேன். இந்த கதையை தொகுத்து வழங்கியவருக்கும் நம்ம நன்றியை பகிர்ந்துக்கலாம், நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நன்றி.